அமிர்தா காணாம போயிட்டாடி. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, ஏற்கனவே மாப்பிள்ள அந்த பொம்மை விஷயத்துல அவ்வளவு கோவப்பட்டாரு. இப்போ அமிர்தா வேற காணாம போயிட்டா. இனி நம்ம என்னடி பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலடி. என்னாச்சு? சரி சரி. எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன்டி. அவன் எங்கன்னே தெரியல. மாப்பிள்ள வேற ஏற்கனவே வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போயிருக்காரு. என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு. அம்மா, சீக்கிரமாம்மா, ரொம்ப பயமா இருக்குமா. லேட் பண்ணிடாத என்ன. சரிம்மா, நான் வரேன். அமிர்தா கடிச்சிருவா, அழாத. சரி. போயிடு. சரி சரி. சொன்னா கேளுங்க. அதான் வாங்கி தர சொல்றேன். என்ன நீ? நான் சொன்னேன்ல, அன்னைக்கும் இதே மாதிரி தான் நடந்தது. அதனால தான் அதை பத்தி பேச வேணான்ற. நீ என்னடா பேசிக்கிட்டே இருக்க? எங்க ஓடுறா? ஏய், ஏன் இவ்வளவு பதட்டமா போறீங்க? தர்ஷினி, என்னங்க? என்ன தர்ஷினி, இப்படி உன் பேக்க கீழே போடுறது கூட தெரியாம போற? தேங்க் யூ. என்ன பொண்ணு இவ? பேக்க கீழே போடுறது கூட தெரியாம இப்படி ஓடுறா? அட நீ வேற, அவளுக்கு என்னமோ ப்ராப்ளம் போல, பாவம். என்ன அவங்க இவ்ளோ டென்ஷனா போறாங்க? ஆஹா. இல்ல, என்ன இவ்ளோ அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கீங்க? என்னாச்சு தர்ஷினி? எமர்ஜென்சி அரவிந்த், நான் வீட்டுக்கு போறேன். நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். தர்ஷினி, என்னாச்சு? ஏன் இப்படி ஓடுறா? எங்க தேடியும் காணுமே.
ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க? இவங்க கண்டுபிடிச்சே ஆகணும். அட பாவி பத்ரா, அந்த புறா எங்க போச்சோ, எவன் புடிச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டானோ, அது தெரியாம உன் பேச்ச கேட்டு அலைஞ்சதுல என் காலு தேஞ்சதுதான் மிச்சம். நிறுத்துங்க நிறுத்துங்க. அக்கா இந்த பக்கமா வந்துரு. குயிலி அக்கா எங்க போய் ஒளிஞ்சிருப்பாங்க? வெளில வந்துருங்க. காக்கா குருவின்னு பறக்குதே தவிர இந்த புறாவை காணுமே. ஒருத்தரையும் காணுமே, எங்க ஒளிஞ்சிருப்பாங்க? ஜாலியா ஒளிஞ்சு விளையாடுறாங்க. அக்கா, குயிலி அக்கா. ஏய் வர வர ஒளிஞ்சுக்கோ. எங்க? கடவுளே, அமிர்தா நல்லபடியா திரும்ப கிடைக்கணும். குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லாம திரும்ப வந்துடணும். அமிர்தா கிட்ட வந்துட்டாலே கண்டுபிடிச்சிடுவாளோ, மாறிட வேண்டியதுதான். டேய் பத்ரா, புறா மாட்டிக்கிச்சுடா. இன்னைக்கு புறாவை புடிச்சிட வேண்டியதுதான். நீதான் கடவுளை காப்பாத்தணும். காணுமே. ஐ, அமிர்தா போயிட்டா. புறாவா மாறினது நல்லதா போச்சு. இன்னைக்கு ஒண்ணு பிடிக்காம விட மாட்டேன். என்ன சொல்ற? நல்லா மாட்டிக்கிட்டேன். என் கையில இருந்து தப்பிக்கவே முடியாது. எங்கதான் போயிருப்பாங்க? யாராவது பாக்குறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிடுவோம். வேற எங்கேயாச்சும் தேடி பாப்போம். அத்தா அத்தா, ஒரு சந்தோஷமான விஷயம். என்னடா? அத்தா, அந்த புறாவை திருட்டு பையன் ஒருத்தன் புடிச்சு அடைச்சு வச்சிருக்கான். ஜலபேரத்துல பார்த்தேன். ரொம்ப சந்தோஷப்படாதடா. அந்த புறாவை எப்படி விடுதலை பண்ணணும்னு ஜோதிர்லிங்கத்துக்கு நல்லா தெரியும். சிவாய நமக. ஓம் சிவாய நமக. அவனுக்கு முன்னாடி நாம முந்தணும். அது மட்டும் இல்ல,
புறா என்னைக்குமே வெளியில வர முடியாதபடி நாம பண்ணணும். அதுக்கு என்னத்தா பண்ண போறீங்க? ஜோதிர்லிங்கத்து கட்டுப்பாட்டுல இருக்கிற அந்த பொண்ணு என் கட்டுப்பாட்டுல வரணும். நமச்சிவாய. ஜெய் தண்டினி. ஓம் நமச்சிவாய. ஜோதிர்லிங்கம் தூது அனுப்பிய அந்த பொண்ணு இனி எக்காலமும் புறாவாகவே இருக்கட்டும். என்னோட வேண்டுதலை ஏத்துக்க தண்டினி. ஜெய் தண்டினி. சுகமதா, 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 எங்கே இருக்கிறாய்? குருவே, நான் இங்க இருக்கிறேன். என்னை இந்த கூண்டிலிருந்து எப்படியாவது காப்பாற்றுங்கள். இனிமே நீ பெண்ணா மாறவே முடியாது. புறாவாகவே கிடந்து சாக வேண்டியதுதான். உனக்கு நெல்லு வேணுமா? இந்த வாங்கிக்க. இன்னொன்னு வேணுமா? இந்த ஆசை தோசை அப்பள வடை. முதல்ல நீ ரெக்கையை கொடு, அப்புறம் நெல்லு தரேன். ஓ, குயிலியா மாற பாக்குறியா? உங்க பாட்ட ஜோதிர்லிங்கத்துக்கு மேல சக்தி உள்ளவன் இங்க ரணமாய. 10 பத்தாதுக்கு அலங்காரி வேற. உன்னால நவரவே முடியாது. ஒழுங்கு மரியாதையா அந்த மந்தர இறக கொடுத்துட்டு ஓடி போயிரு. இல்லன்னா உன் இறகெல்லாம் பிச்சு போட்டுட்டு உன்னை கறி செஞ்சு நாங்களே சமைச்சு சாப்பிட்டுருவோம். இறக போடு இறக போடுன்னு நாளை கார்த்தால வரைக்கும் தான் உன்னை கெஞ்சுவேன். என் உயிரே போனாலும் சரி, அந்த ரகசியத்தை நான் தரவும் மாட்டேன். என் குருவுக்கு துரோகம் செய்யவும் மாட்டேன். அண்ணா, அண்ணா, ஒரு நிமிஷம். இங்கதான், இங்க நிறுத்துங்க. இருமா, ஓரமா நிப்பாட்றேன். இந்தாங்க. இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சோம்? லம்பா பேக் கிடைச்சிருக்கே. உள்ள என்ன இருக்கும்னு தெரியலையே. அடிச்சிட வேண்டியதா? இந்தப்பா. அம்மா, பாட்டி. தர்ஷினி, என்னாச்சுமா? அமிர்தா கிடைச்சிட்டாளா? இன்னும் காணோண்டி. ஸ்கூல் விட்டு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இங்க தான் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா. எங்க போனானே தெரியலடி. அதான் உனக்கு உடனே ஃபோன் பண்ணேன். அம்மா இல்லாத பொண்ணுமா, நீங்க யாராவது ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்க கூடாதா? நாம தானே அவளை நல்லபடியா பாத்துக்கணும். அவ ஸ்கூல் ஃப்ரெண்ட் வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பாக்குறேமா. ஒரு நிமிஷம், நான் வரேன். என்னத்த இது? பட்ட காலியே படும், கெட்ட குடியே கெடுன்னு சொல்லுவாங்க. நம்ம ரஞ்சிதா இறந்ததுல இருந்து இன்னும் மீண்டு வரவே இல்லை. இப்போ குழந்தை வேற காணோம். நம்ம குடும்பத்திலேயே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது. கடவுளே, என் பேத்தியை எப்படியாவது என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. என்னடி ஒரு தினசா வர? உனக்கு எதுக்கிட்டே ஹேண்ட் பேக்? நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வர? ஏயா, ஆபீஸ் போற பொம்பளைங்க தான் ஹேண்ட் பேக் வச்சுக்கணுமா? ஏன் செலவு வண்டி தள்ளுறேன்னா நான் வச்சுக்க கூடாதா? அதானே, அண்ணி புகையில கட்டு பாக்கவத்துல நீ ஏதானு ஒண்ணு வச்சுக்கிட்டமே. உள்ள என்ன இருக்குன்னு திறந்து காட்டுல. சரி, அதை குடிங்க. உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். என்னது ஏதாவது வருது? நெக்லஸ், லிப்ஸ்டிக்கு.
இதென்ன ஆதார் கார்டுலாம் இருக்கு? ஆ, இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்திருக்குமே. அண்ணே, இந்த பை உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இது என்னோட பைய, இப்பதான் நான் வாங்கிட்டு வரேன். என்ன கேள்வி கேக்குறிய? இந்த வைர நெக்லஸ் நீ தான் காசு கொடுத்து வாங்கிட்டு வரியா? சும்மா சும்மா நோண்டாத, அது என்னோடது. குடு. பொய் சொல்லாதீங்க. இது தர்ஷினியோட பை. அவளுடைய ஆதார் கார்டுலாம் இருக்கு. எவ்வளவுதான் இருந்தா எனக்கு என்ன? ஷேர் ஆட்டோல அனாந்தா கிடந்தது. இப்ப அது என் பைய. அந்த நெக்லஸும் என்னோடது. அனாமத்து சொத்தை எடுத்துட்டு போனா நாமளும் அனாமத்து ஆயிருவோம். தெரிஞ்சு கண்ணி. தர்ஷினி, தர்ஷினி போன் பண்ணியாமா? யாராவது ஏதாவது நல்ல தகவல் சொன்னாங்களாமா? எனக்கு அப்படியே மனசு படபடாங்குதுமா. நான் போன் பண்ணி கேட்டுட்டேம்மா, யாரும் தெரியலன்னு சொல்றாங்க. நீ கொஞ்சம் பதட்டப்படாம இருமா. அமிர்தாவை எப்படியாவது நான் தேடி பாத்துட்டு வரேன். நீ உட்காரு, உட்காரு. குழந்தை கிடைக்கணுமா? நிச்சயமா நான் தேடி கூட்டிட்டு வரேன். ஓகேவா? நீ தைரியமா இரு. அம்மடி அம்மடி, தர்ஷினி கொஞ்சம் நில்லுமா. அந்த ஓமனா பொம்மையை நாம தூக்கி எறிஞ்சோம்ல, அது ஒருவேளை திரும்பவும் வந்து அமிர்தாவை ஏதாவது பண்ணிருக்குமோ? அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது பாட்டி. இங்க பாரு, அந்த பொம்மை விஷயத்த அம்மா கிட்ட சொல்லி உளறி கொட்டிராத. நீ அவங்கள தைரியப்படுத்து. அவங்க கூடவே இரு. நான் அமிர்தாவோட வரேன். ஓகேவா? வரேன் பாட்டி. ஐயோ கடவுளே, என் பேத்தி நல்லபடியா கிடைச்சிடணுமே. அமிர்தா, அமிர்தா, அமிர்தா எங்க போனான்னு தெரியல. ஒருவேளை பார்க்ல இருப்பாளோ? அமிர்தா, அமிர்தா. ஐயோ, குயிலுக்கா எங்க போன? அமிர்தா, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம்? நீ இங்க இருக்கியம்மா? சித்தி, குயிலேக்காவை காணோம். குயிலேக்காவை காணுமா? அவ எங்க இங்க வந்தா? குயிலேக்காவ வீட்ல இருந்து என்னால் தானே தாத்தா துரத்திட்டாரு. அதனாலதான் குயிலேக்காவை தேடி சாரி கேட்கலான்னு வந்தேன். அப்போ குயிலேக்கா பார்க்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. நானும் ஐஸ் பாய் விளையாடணும்னு சொல்லிட்டு அக்கா வேண்ட சொன்னேன். விளையாடிட்டு இருந்தோம். கண்ணை திறந்து பார்த்தா அக்காவை காணோம். அவ்வளவுதானே? நீ அவளை கண்டுபிடிக்க கூடாதுன்னு எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பா. வா போய் தேடலாம். மாப்ள, போலீஸ் என்ன சொல்றாங்க? அமிர்தாவை கண்டுபிடிச்சிருவாங்களா? உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு வேற வேலை இல்ல பாருங்க. போலீஸ்காரங்க என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? ஏண்டா புள்ளைய பாத்துக்க உனக்கு தெரியல? நீ எல்லாம் ஒரு அப்பனான்னு கேட்டாங்க. எனக்கு நாக்க புடிங்கிட்டு சாகணும் போல இருந்தது. எல்லாரும் சேர்ந்து என்ன போலீஸ் ஸ்டேஷன் போக வச்சு என்ன தலைகுனிய வச்சிட்டீங்கல்ல. மாப்ள, அமிர்தா விஷயத்துல தப்பு நடந்து போச்சு. தப்பு நடக்கல, எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்ணிருக்கீங்க. அமிர்தா மட்டும் கிடைக்கல, ஒருத்தரையும் விட மாட்டேன். அமிர்தா வந்துட்டாத. பாட்டி, தாத்தா. அமிர்தா, அமிர்தா, அமிர்தா கிடைச்சிட்டாங்க. அமிர்தா கிடைச்சிட்டாத. தர்ஷினி, அமிர்தா எங்கமா இருந்தா? மனசுல எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கலாம். அதுக்காக மத்தவங்கள விழுந்து அடிச்சுக்காம குழந்தைய காணோன்னு உண்மையான பரபரப்போட தேடி இருந்தா அமிர்தாவை கண்டுபிடிச்சிருக்க முடியும். அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டீங்க. இவ பார்க்ல தான் விளையாடிக்கிட்டு இருந்தாலாம். எப்படியோ பத்திரமா வந்து சேர்ந்துட்டாளே, அதே போதும். நான் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். போறதுதான் போறீங்க, கம்ப்ளைண்ட்ட மாத்தி எழுதி கொடுங்க. நான் எதுக்கு கம்ப்ளைண்ட மாத்தி எழுதி கொடுக்கணும்? அமிர்தாவோட பார்க்குக்கு போன குயிலியா தான் காணோம். அந்த அனாதை பொண்ணு எப்படி போனா எனக்கு என்ன? அமிர்தாவா வாங்குறல வா. என்ன 2 பேரும்
காலையிலேயே பரபரப்பா பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல அத்தை, ஒரு நியூஸ் பேப்பருக்காக சண்டை, அதான். வந்த நியூஸை விட வர வச்சு படிக்கிறோம் தெரியுமா ஒரு நியூஸ், அதுலதான் த்ரில்லிங்கே இருக்கு. என்னத்த சொல்றீங்க, ஒரே குழப்பமா இருக்கு. பிரபல தொழிலதிபர் யக்ஷாவின் திருமணம் நின்றது, மாப்பிள்ளை நிர்மல் ஓட்டம். எப்படி நியூஸ் நல்லா இருக்கா? கேக்குறதுக்கு என்னவோ நல்லா தான் இருக்கு ஆண்டி, ஆனா நடக்கணுமே. அதெல்லாம் நடக்காத. நடக்கும் சுபாஷ். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வீட்ல யக்ஷாக்கு பின்பாட்டு பாடிக்கிட்டே இருக்க போற? மூத்த பிள்ளையா லட்சணமா உன் உரிமைய நிலைநாட்டிக்கோ. இதெல்லாம் உங்க அப்பா சம்பாதிச்சது தானே. சட்டப்படி ஆம்பளைங்களுக்கும் சொத்துல பங்கு இருக்கு. ஆண்டி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த வசனம்ல நான் நிறையவே பேசிட்டேன், இவருக்கு ரோஷமே வரல. சுபாஷ், ஆம்பளைங்க எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்க கூடாது, அப்பப்ப ஆவேசப்படணும். இத பாரு, இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ், யூஸ் பண்ணிக்க. ஆமா, யூஸ் பண்ணிக்கிட்டாலும் எங்க ஆசடாதான் இருக்காரு. இத பாரு லாவண்யா, சும்மா ஹஸ்பண்டுக்கு சாமர்த்தியம் இல்லைன்னு சொல்லி திட்டத்துல பிரயோஜனமே இல்ல. நம்ம தான் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். நீ ஏன் சொன்ன யக்ஷா கல்யாணம் செஞ்சு கூடாதுன்னு அந்த ஜோசியர்கார சொன்னாருன்னு? இப்ப என்ன நடக்குது? நிர்மல் யக்ஷாவை கல்யாணம் செஞ்சுக்க போறா. இத தடுக்க நீ என்ன செஞ்ச? சரி விடு, சுபாஷ் தான் என்ன செஞ்சா. என்னால என்ன செய்ய முடியும் ஆண்டி? ஏதாவது ஒருத்த செஞ்சு நிறுத்தி தானே ஆகணும். சரி விடு, நான் ஏதாவது ஐடியா பண்ண.